கதை ஜனனி. கதை ஆசிரியர் திரு லாசா ராமாமிர்தம் அவர்கள். அணுவுக்கு அணுவாம் பரமாணுவில் பாதியாய் உருகொண்டு பராசக்தியானவள் ஜன்மமெடுக்க வேண்டும் என்னும் ஆசையால் தூண்டப்பெற்றவளாய் ஆகாய வெளியில் நீந்திக் கொண்டிருந்தாள். அப்பொழுது வேளை நள்ளிரவு, நாளும் அமாவாசை. ஜென்மம் எங்கு நேரே போகிறதோ அங்கே போய் உண்டிக்கொள்வோம் என்னும் ஒரே அவாவினால் இடம் தேடிக்கொண்டு காற்றில் மிதந்து செல்கையில் எந்த கோவிலிலிருந்து தன் இச்சையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக தேவி புறப்பட்டாளோ அந்த கோவிலுக்கு எதிரே உள்ள திருக்குளத்தின் அருகே ஒரு மரத்தின் பின்னிருந்து முக்கல்களும் அடக்கமுயலும் கூச்சல்களும் வெளிப்படுவதை கேட்டாள். குளப்படிக்கட்டில் ஒரு ஆண் பிள்ளை குந்திய வண்ணம் இரு கைவிரல் நகங்களையும் கடித்து கொண்டு பரபரப்போடு அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தான். ஓர் இளம் பெண் மரத்தடியில் மல்லார்ந்து படுத்த வண்ணம் இடுப்பை பிடித்து கொண்டு துடித்தாள். ஜன்மம் எடுக்க வேண்டுமென்றே பரமாணுவாய் வந்திருக்கும் தேவியானவள் உடனே அவ்விளந்தாயின் உள்மூச்சு வழியே அவளுக்குள்ளே புகுந்து கருப்பையில் பிரவேசித்தாள். ஆனால் ஏற்கனவே அவள் வகுத்திருந்த விதிப்படி அவ்விடத்தில் ஒரு பிண்டம் வெளிப்படும் முயற்சியில் புரண்டு கொண்டிருந்தது. அதனுடன் தேவி பேசலுற்றாள். ஏ ஜீவனே, நீ இவ்விடத்தை விட்டுவிடு. நான் இந்த காயத்தில் உதிக்கப் போகிறேன். தேவி, சத்தியஸ்வரூபியாகிய உனக்கு கேவலம் இந்த ஜென்மத்தில் இப்பொழுது ஆசை பிறப்பானேன். இதன் உபாதைகளை கடந்து உன்னிடம் கலக்கத்தானே நாங்கள் எல்லோரும் இப்படி தவிக்கிறோம். குழந்தாய், நான் குழந்தையாய் இருக்க விரும்புகிறேன். அன்னையாய் இருந்து என் குடும்பமாகிற இவ்வுலகங்களை பராமரித்து பராமரித்து நான் கிழவியாகிவிட்டேன். எனக்கு வயதில்லையாயினும் குழந்தையாக வேண்டும் என்னும் இச்சை ஏற்பட்டுவிட்டது. தேவி, இப்பொழுது நீ நினைத்திருப்பது அவதாரமா? இல்லை, பிறப்பு. நான் முன்னெடுத்த ஜன்மங்கள் பிறர் தவத்தை திருப்திப்படுத்துவதற்கும் துஷ்டர்களை சம்ஹாரிப்பதற்கும் ஆகும். ஆனால் இப்பொழுதோ இது என் சுய இச்சை. அப்பொழுதெல்லாம் நான் குழந்தை உருவாக நெருப்பிலோ பூவிலோ சங்கிலோ உலகத்தில் இறங்கினேன். இப்பொழுதோ பாங்காக ஓர் உடலிலிருந்தே புறப்பட விரும்பினேன். தேவி, உன் விளையாட்டை நாங்கள் அறியோம். ஆனால் ஜென்மம் எடுக்கும் இந்த விளையாட்டில் நீ ஏமாந்து போவாய். உன்னைத்தான் நாங்கள் நம்பியிருக்கிறோம். நீயும் எங்களுடன் மூழ்கி உன்னையும் இழந்துவிட்டால் பிறகு நாங்கள் செய்வதுதான் என்ன? இதையேத்தான் என் கணவரும் என் இச்சையை அவரிடம் நான் வெளியிட்ட பொழுது சொன்னார். ஜன்மாவில் முன்பை விட குழப்பங்களும் சந்தேகங்களும் அதிகரித்து விட்டன. புத்தி அதிகமாய் வளர்ந்து அசல் சத்தியத்திற்கு போட்டியாக மாயா சத்தியத்தை சிருஷ்டித்து கொண்டு அதை பின்பற்றி உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசத்தை குழப்பிக் கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சிகளை விட நிரூபணைக்கு முக்கியம் அதிகமாகிவிட்டது. பிறப்புக்கும் இறப்புக்கும் கொஞ்சமாவது ஓய்வெடுக்கவேதான் பிரளயத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தேன். ஆனால் அசத்தியத்திற்காகவே ஜீவன்கள் ஒன்றை ஒன்று அழித்து கொள்ளும் வேகம் பிரளயத்தின் அவசியத்தையே குறைத்து கொண்டிருக்கிறது. நான் கேட்டேன், சத்தியத்திற்கு இறப்பியது பிறப்பியது? அவர் சொன்னார், வாஸ்தவந்தான். ஆனால் அதற்கு வளர்ப்பு மாத்திரம் உண்டே. சத்தியம் வளர்ந்தால்தானே பயன்படும். உன்னை ஜென்மங்கள் இதுவரை பாதிக்காமல் இருப்பதும், நீ வளர்ப்பு அன்னையாக இருப்பதும், உன் குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகளாக இருப்பதும், நீ நித்திய கன்னியாக இருப்பதும் எதனுடைய அர்த்தம் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய்? நீயும் உன் குழந்தைகளும் வளர்ப்பதோ அல்லது வளர்க்க முயல்வதோ என்ன? சத்தியம். ஆகையால் நீ ஜென்மத்தில் படும் சபலமே அசத்தியத்தின் சாயைதான் என்றார். அப்படியும் நான் கிளம்பிவிட்டேன். ஆகையால் என் குழந்தாய், நான் குழந்தையாவதற்கு எனக்கு இடம் விடு. பார், மாடி மேல் உலகை இடிப்பது போல் என் குழந்தை பிரசவ வேதனையில் இடும் கத்தல் கேட்கிறது. அளவுக்கு மீறி அவளை துன்புறுத்துவது தகாது. தேவி, ஜன்மத்தில் அகப்பட்டவன் பொறியுள் அகப்பட்டு கொண்ட எலி. குழந்தை, அதை பற்றி நீ கவலைப்படாதே. நான் எலியாய் பொறியுள் புகுந்தாலும் நான் எப்பொழுது நினைத்தேனோ அப்பொழுது வெளிப்பட பொறிக்கதவு எனக்கு எப்பொழுதும் திறந்திருக்கும். தேவி, நீ இதை அறிய வேண்டும். பொறியுள் எலி அகப்பட்ட பிறகு கதவை திறந்து வைத்தாலும் அது பொறிக்குள்ளேயே தான் சுற்றி கொண்டிருக்கும். அகப்பட்டு கொண்ட பிறகு அது விடுதலைக்கு கூட பயப்படுகிறது. சத்தியம் எப்பொழுதும் ஜெயிக்கும். ஆகையால் எனக்கு விரைவில் இடம் விடு. தவிர உனக்கு இப்பொழுது விடுதலை அளிக்கிறேன். அதனால் உனக்கு சந்தோஷம் இல்லையா? ஆனால் இந்த ஜென்மத்தின் மூலம் எனக்கும் விதித்திருக்கும் வினை தீர்ந்தாக வேண்டுமே. அதைத்தான் உனக்கு பதிலாக நான் அனுபவிக்கப் போகிறேனே. எந்த பரமாணுவின் வழி நான் இந்த காயத்தினுள் வந்தேனோ அதன் உருவில் நீ தாயின் வெளிமூச்சில் வெளிப்படுவாயாக. ஆசீர்வாதம். தேவி, நான் மகாபாகியசாலி. எல்லோருக்கும்
பிறப்பு இறப்பு இரண்டையும் அனுபவித்த பிறகுதான் முக்தி என்றால் எனக்கு பிறப்பின் முன்னரே விடுதலை கிட்டிவிட்டது. நான் செலவு பெற்றுக் கொள்கிறேன். அந்த பரமனு வெளிப்படுகையில் அவள் வீறிட்டாள். என்ன என்ன? குளத்தண்டை காத்திருக்கும் ஆண் பிள்ளை அலறிக்கொண்டே மரத்தண்டை ஓடி வந்தான். கொஞ்சம் நாழிகை பேச்சு மூச்சு இல்லை. பிறகு திடீரென்று ஜலத்தில் கல்லை விட்டிருந்தார் போல் நள்ளிரவை ஒரு புதுக்குரல் கிழித்தது. அவனுக்கு உடம்பு புல்லரித்தது. நான் வரட்டுமா? இல்லை இல்லை. சரி, இப்போது வா. அவன் இன்னமும் சற்று அருகில் வந்தான். ஆனால் இருளில் ஒன்றும் தெரியவில்லை. என்ன பிறந்துச்சு? இருளில் அவள் குழந்தையை தடவி பார்த்துவிட்டு சொன்னாள். பொம்பளையாட்டம் இருக்குது. அட கடவுளே! பராசக்தி சிரித்தாள். ஆனால் மறுகணம் அவளுக்கு மூச்சு திணறியது. அவள் முகத்தின் மேல் ஒரு அழுக்கு துணி விழுந்தது. குரல் வளையை இரு கட்டை விரல்கள் அழுத்தின. மூச்சு பயங்கரமாக திணறியது. அந்த யமப்பிடியினின்று வீணே விடுவித்துக் கொள்ள முயன்றாள். என்னம்மே குழந்த? அடிப்பாவி, என்ன பண்ற? என்னை சும்மா விடுன. அடி கொலகாரி, விடுனா விடு. குழந்தையை அவன் பிடுங்கிக் கொண்டான். ராட்சசி, உனக்கு போய் மகமாயி குழந்தைய கொடுத்தாளே. அவளா கொடுத்தா? நீ கொடுத்த. இருந்தா என்ன? பாருடி இந்த பாவத்தை. என் மாறுல பாலை தேடுது. சரிதான், என் புருஷன் பட்டாளத்திலிருந்து வந்தா இந்தா சாமி கொடுத்தது கொஞ்சம்னு கொடுக்க சொல்றியா? கொடும்பாவி, அதனால கொலை பண்ணணுமா? சரி, என்ன பண்ண போற? ஓடி போயிடுவோம். அதுவும் உன்னை நம்பித்தானே. சரி, வேண்டாம். இந்த குளத்தங்கரையிலே விட்டு விட்டு போயிடுவோம். தானா உருண்டு தண்ணியில் விழுந்தாலும் விழுந்துக்கிட்டு போகுது. பண்ணின பாவம் பத்தாதுன்னா நம்ம கையினாலே சாவணுமா? இந்த ஒரு தடவை கூட எடுத்து விட மாட்டியா? நீ புண்ணியம் தேடுற அழகை நீ தான் மெச்சிக்கணும். அடி பாவி, ஆடு மாடுங்க கூட உன்னை விட வசதி. அது சரி, நான் மனுஷ ஜென்மம் தானே. இந்த வெட்டி பேச்செல்லாம் பேசி நேரத்தை ஓட்டாத. வீட்டுக்கு வர்றதுன்னா வா. நான் கண்ணாலே கூட பார்க்க மாட்டேன். பார்த்தா கூட ஒட்டிக்கும். நீ இப்படிப்பட்டவன் எனக்கு அப்போ தெரியாதுடி. தெரிஞ்சா சாகுவாசம் கூட வச்சுக்க மாட்டேன். உனக்கு எப்பவும் உன்னை பற்றின நினப்பு தானே. குரல்கள் எட்ட எட்ட போய் தூரத்தில் அமுங்கி போயின. குழந்தை தன்மேல் போட்டிருந்த கந்தலை முஷ்டித்த கைகளாலும் கால்களாலும் உதைத்து கொண்டு அழுதது. உடலின் பசியும் குளிரும் புரியவில்லையாயினும் பொறுக்க முடியவில்லை. அத்துடன் இந்த தனிமை. இதுவரை அவளுக்கு பழக்கப்பட்டது. அரூபமாய் எவற்றிலும் நிறைந்த உள்ளத்தின் ஒப்பற்ற ஒரு தன்மையின் தனிமை. ஆனால் இதுவோ ஒரு உருவுள் கட்டுப்பட்டு விட்டதால் அதற்கேற்ற தனியாய் உள்ள தன் தனிமை. கோபுர ஸ்தூபியின் பின்னிருந்து வெள்ளி தேவியை அஞ்சலி செய்து கொண்டே கிளம்பியது. காளியாய் கத்தி கத்தி குழந்தைக்கு தொண்டை கம்மிவிட்டது. புறப்பட்டு கொண்டிருக்கும் சூரியனுடைய கிரணங்களில் கோபுரத்தின் பித்தளை ஸ்தூபி பொன்னாய் மின்னியது. அப்பொழுது வயதான ஒரு பிராமணர் குளிப்பதற்காக படிக்கட்டுகளில் வெகு ஜாகிரதையாக இறங்கினார். வீல் வீல் என்று இருமுறை அலறி குழந்தை அவர் கவனத்தை இழுத்தது. ஐயோ பாவமே, யார் இப்படி பண்ணினது? குழந்தையை அவர் வாரி எடுத்துக்கொண்டார். அதன் தாய் ஒருவேளை குளத்தில் மிதக்கிறாளா அல்லது வேறு எங்கேனும் போயிருக்கிறாளா என்று சுற்றும் முற்றும் தேடி பார்த்துவிட்டு வேறு வழியில்லாமல் வந்த காரியத்தையும் மறந்துவிட்டு அதை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போனார். அவர் சம்சாரம் வீட்டு வாசலில் கோலமிட்டு கொண்டிருந்தாள். கோலத்தில் குனிந்த தலை நிமிர்ந்த பொழுது அவள் முகம் அழகாக இருப்பதை ஐயர் கைக்குழவி கண்டது. வாலிபந்தான். ஐயர் கை மூட்டையை கண்டதும் அவள் புருவங்கள் அருவருப்பில் நெளிந்தன. இப்ப என்ன இது? இப்ப என்ன இது? அடியே, இன்றைக்கு என் மனம் ஏதோ மாதிரி இப்போ என்ன இது? இப்போ என்ன இது? அடியே, இன்றைக்கு என் மனம் ஏதோ மாதிரி குதிக்கிறதடி. உள்ளே வா. வெள்ளிக்கிழமை மதுமா நமக்கு ஒரு குழந்தை கிடைத்திருக்கிறது. நான் உன்னிடம் அப்பொழுதே சொன்னேனே, 3 நாட்களாய் ஒரே கனவை கண்டு கொண்டிருக்கிறேன் என்று. வா வா. தொண்டை கம்மிவிட்டது. அவர் கண்களில் ஜலம் தாரையாய் பெருக்கி நின்றது. பூஜை கூடத்தின் நடுவில் செதுக்கிய தாமரைப்பூ கோலத்தில் குழந்தையை வளர்த்திவிட்டு சுவரில் மாட்டியிருக்கும் படங்களுக்கு கைகூப்பி நின்றார். அவர் தேகம் நடுங்கிற்று. அவர் மனைவி சாகவாசமாய் பின்னால் வந்தாள். ஐயரின் பரவசம் அவளுக்கு புரியவும் இல்லை, பிடிக்கவும் இல்லை. கோலக்குழாயை ஜன்னலில் லொட்டென்று வைத்துவிட்டு இடுப்பில் ஒரு கையை ஊன்றிக்கொண்டு காத்து கொண்டு நின்றாள். என் கனவை சொன்னேனா? எந்த கனா? நீங்கள் சொல்ல ஆரம்பித்தால் காத வழி போகுமே உங்கள் கனா.
3 இரவுகளாய் ஒரே கனவை கண்டு கொண்டிருக்கிறேன். எங்கிருந்தோ ஒரு குழந்தை என் பின்னால் வந்து மேல் துணியை பிடித்து இழுத்து அதன் கழுத்து நேராக என்னை நிமிர்ந்து பார்த்து, தாத்தா, உங்க ஆத்துல எனக்கு இடம் கொடேன் என்று கேட்கிறது. 4, 5 வயசுக்கு மேல் இராது. அறையில் மாந்தளிர் பட்டுப்பாவாடை, மேலே சொக்காய் கிடையாது. திறந்த மார்பில் கழுத்தில் காரடையார் நோன்பு சரடு மாதிரி ஒரு மாங்கல்ய கயிறு, அவ்வளவுதான். அது கேலியாக கேட்டதோ வேணுமென்று கேட்டதோ தெரியாது. ஆனால் கேட்கும் பொழுதெல்லாம் என் எலும்பு ஒவ்வொன்றும் தனித்தனியாய் உருகிற்றடி. நானே கரைந்து போய்விடுவேன் போல் இருந்தது. என் கனவிற்கு தகுந்தாற்போல் இன்றைக்கு ஸ்நானம் பண்ண போன இடத்துல இது அனாதையா? சரிதான், தாத்தான்னு முறை வச்சு உங்களை கணா குழந்தை கூப்பிட்டதுக்கோசரம் எனக்கு ஒரு பேத்தியை குளத்திலிருந்து பொறுக்கி பார்த்து எடுத்துன்னு வந்தேளாக்கும். எந்த வில்லிச்சி பெத்து போட்டுட்டு போனாலோ போலீஸில் குழந்தை கத்த ஆரம்பித்து விட்டது. ஐயோ, பசிடி! அதன் பசி அழுகையை பார்க்கையில் அந்த அம்மாளின் முகம் உள்போராட்டத்தில் முருகிச் சவுங்கியது. அவளையும் மீறி கைகள் குழந்தையை வாங்கிக் கொண்டன. அன்னையின் வாயும் கைகளும் பாலிடத்தை ஆத்திரத்துடன் தேடித் தவித்தன. அந்த அவஸ்தையைக் கண்டு ஐயர் தலை குனிந்தது. நெய்வேத்திய பாலை புகுட்டு வேற வாங்கி வருகிறேன். கீழ்நோக்கிய அவர் வார்த்தைகள் பூமியில் தெறித்து எழும்பின. அம்மாள் ஆதாரத்துடன் கீழே உட்கார்ந்து குழந்தையை மடியில் படக்கென்று கிடத்தி கொண்டாள். வார்த்தைகள் வாயினின்று வெடித்து உதிர்ந்தன. இப்ப திருப்தி ஆயிட்டோனோ? 3 பேரை ஏற்கனவே முழுங்கினேள். ஒருத்தியை வயசு வரத்துக்கு முன்னாலேயே மாறி தன்கிட்ட வரவழிச்சுண்டா. இன்னொருத்தி ஸ்நானம் பண்ண போன இடத்துல குளத்தோட போயிட்டா. உங்களுடைய 7ஆம் இடத்து செவ்வாய்க்கிட்ட அப்பவாவது உங்களுக்கு பயம் கண்டிருக்கணும். இல்லை, 3ஆவது பண்ணிண்டேள். 3ம் பெத்தேள், தகக்கலை. ராமேஸ்வரம் போனேல், எல்லோருடைய பீடையும் தொலைக்கப் போவார்கள். நீங்கள் என்னடானா கொண்டவளை வயரும் பிள்ளையுமா அங்கேயே காலராவில் தொலைச்சிப்புட்டு இன்னமும் பாவ மூட்டையை சம்பாதிச்சுண்டு வந்தேள். நீங்கள் என்னடானா கொண்டவளை வயரும் பிள்ளையுமா அங்கேயே காலராவில் தொலைச்சிப்புட்டு இன்னமும் பாவ மூட்டையை சம்பாதிச்சுண்டு வந்தேள். ஐயர் புழுவாய் துடித்தார். என் பாவந்தான். ஆனால் என் எண்ணம். அவள் சீறினாள். அவளுக்கு ஆவேசம் வந்துவிட்டது. உங்கள் எண்ணத்தை பற்றி என்னிடம் பேசாதீங்கள். குலைவாழையை வெட்டி சாய்த்தவ. உங்கள் எண்ணத்தை பற்றி என்னிடம் பேசாதீங்கள். குலை வாழையை வெட்டி சாய்ச்சாவது 4ஆந்தரம் பண்ணிக்கணும்னு தோணித்தே, அதுதான் உங்கள் எண்ணம். ஏதோ உங்களிடம் 4 காசு இருக்கு, என் வீட்டில் சோத்துக்கு கூட நாதி இல்லை, அதனால் என்னை விலைக்கு வாங்கிவிட்டோம்ங்கிற எண்ணம் தானே? இந்த குடும்பம் விளங்க ஒரு குழந்தை. அம்மாள் கடகடவென சிரித்தாள். குழந்தையை கண்டுட்டேளா? கனாவிலேயும் குளத்தங்கரையிலும் தவிர? பதிலையும் தனக்குள்ளேயே அடக்கி அக்கேள்வி பழுக்க நெருப்பில் காய்ச்சிய பிறகும் பதிலையும் தனக்குள்ளே அடக்கி பதிலையும் தனக்குள்ளே அடக்கி அக்கேள்வி பழுக்க நெருப்பில் காய்ச்சிய பிறகு பதிலையும் தனக்குள்ளே அடக்கி அக்கேள்வி பழுக்க நெருப்பில் காய்ச்சிய பிறகு அடிவயிற்று சதையில் மாட்டிக் குடலை கிழிக்கும் கொக்கி மாதிரி இருந்தது. நிறைந்த ஆச்சரியத்தில் கத்தி அழக்கூட மறந்துவிட்டாள் குழந்தை. திடீரென்று அங்கே தேங்கிய சப்த ஓய்ச்சலை கண்டதும் அம்மாளுக்கே பயமாகிவிட்டது. அவசர அவசரமாய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாய் ஊட்டுகையில் குழந்தையின் கடைவாயில் பால் வழிந்தது. திடீரென குழந்தையின் முகத்தின் மேல் 2 நெருப்புத் துளிகள் விழுந்தன. அம்மாளின் கண்ணீர் கனலாய் கொதித்தது. அதன் வெம்மை அம்பாளின் உள் இறங்குகையில் இவள் ஆத்திரப்படுவது வெறும் கோபத்தினால் அல்ல, வெதும்பி போன தன் வாழ்க்கையின் வேதனை தாங்காமல் துடிக்கிறாள் என்று அவள் உள்ளத்திற்கு சொல்வது போல் இருந்தது. குழந்தைக்கு பசி தீர்ந்துவிட்டது. அம்மாளின் தாலியை கெட்டியாய் பிடித்து கொண்டு தூங்க ஆரம்பித்தாள். அம்மாவுள் கல்லாய் உறைந்து போயிருந்த ஏதேதோ இப்பொழுது நெய்ப்பாறை உடைவது போல் கிளர்ந்து அம்மாவுள் கல்லாய் உறைந்து போயிருந்த ஏதேதோ இப்பொழுது நெய்ப்பாறை உடைவது போல் கிளர்ந்து உருகும் இன்பம் பயங்கரமாக இருந்தது.
குழந்தையை இறுக அணைத்து கொண்டு தன் கணவரிடம் சென்றாள். "பார்த்தேளா குழந்தைய? எவ்வளவு கனம்! என்ன பண்றேள் பஞ்சாங்கத்தை புரட்டிண்டு?" "நேத்து என்ன நட்சத்திரம்னு பார்க்கறேன். ஜாதகம் கணிக்கலாமா என்று." "சரியா போச்சு. இது என்னைக்கு பிறந்தது, எந்த வேலை, என்ன ஜாதின்னு கண்டோம். இதை பற்றி நமக்கு என்ன தெரியும்?" ஐயர் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவர் மனைவியின் உள்வாக்கு அவளையும் அறியாமல் ஆதிபறையின் நிர்குண நிராயம் ஐயர் சிந்தனையில் ஆழ்ந்தார். அவர் மனைவியின் உள்வாக்கு அவளையும் அறியாமல் ஆதிபறையின் நிர்குண நிராமயத் தன்மையை வெளியிட்டது. வந்த குழந்தையை அங்கீகரிப்பதை தவிர அதன் ஆதியை சோதிக்க முயல்வதில் என்ன பலன்? சரி சரி, இவளுக்கு என்ன பெயர் வைப்போம்? அம்மாள் கொஞ்சலாய், "பிடாரி மாதிரி கத்துறது. பிடாரின்னு வைங்களேன். நான் ஊர் பிடாரி, இவள் ஒண்ட வந்த பிடாரி." ஐயர் பிள்ளையார் சுழியிட்டு "ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்" என ஆரம்பித்து விட்டிருந்த கை காகிதத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஐயர் பிள்ளையார் சுழியிட்டு "ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்" என ஆரம்பித்து விட்டிருந்த கை காகிதத்தை பார்த்து கொண்டே இருந்தார். ஐயர் பிள்ளையார் சுழியிட்டு "ஜனனி ஜென்ம சௌக்கியானாம்" என்று ஆரம்பித்து விட்டிருந்த கை காகிதத்தை பார்த்து கொண்டே இருந்தார். அவர் முகம் சட்டென்று மலர்ந்தது. குழந்தையை பார்த்து மெதுவாய் கூப்பிட்டார். "ஜனனி, ஜனனி." "பாருங்கோ பாருங்கோண்ணா, குழந்தை விளக்கை பார்க்கிறா. குழந்தை விளக்க பார்க்கிறா." பிறந்த பின் சக்தி முதலாய் இப்பொழுதுதான் ஆண்டவனின் ஜோதி ஸ்வரூபத்தை விளக்குச் சுடரில் பார்க்கிறாள். தானும் அதுவாய் இதுவரை இழைந்திருந்துவிட்டு இப்பொழுது அதனின்று வெளிப்பட்ட தன் பொறியாய் அதனின்று விலகி அதையே தனியாவும் பார்க்கையில் அதன் தன்மை ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஆனால் அவள் இப்பொழுது பொறியாயினும் அவன் தூணாய்த்தான் விளக்குச் சுடரில் நிற்கிறான். "ஜனனி." "இதை பார்க்க மாட்டேங்கிறீளே, குழந்தை சிரிக்கிறா. அம்மாள் தனது ஆனந்தத்தில் குழந்தை மாதிரி கைகொட்டி சிரிக்கிறாள். "இதை பார்க்க மாட்டேங்கிறீளே, குழந்தை சிரிக்கிறா." அம்மாள் தனது ஆனந்தத்தில் குழந்தை மாதிரி கைகொட்டி சிரிக்கிறாள். "ஜனனி, விளையாட்டு போதுமா? திரும்பி வருகிறாயா?" "இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லையே, அதற்குள்ளாகவா?" "ஜனனி, இந்த விளையாட்டு போக போக புரியாது." "புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதானே வந்திருக்கிறேன்." "சரி, உன் இஷ்டம். ஆனால் ஆரம்பிக்கையிலேயே உன் விளையாட்டு உன் இஷ்டம் போல ஆரம்பித்ததோ?" "ஏன்?" "நீ தாய்ப்பாலுக்கு ஆசைப்பட்டாய், கிடைத்ததோ? உன் உயிருக்கே உலை வந்தது. நீ தப்பியது யார் புண்ணியமோ? எப்படியும் உன் சக்தியினால் அல்ல." என்னை பார், கண்ணாட்டி பாருடி, விளக்கையே பார்த்துருக்கியே." ஜனனி பார்க்கிறாள். ஜனனி விளையாட்டில் இன்னும் சிக்கிக்கொள்கிறாய்." ஜனனி விளையாட்டில் இன்னமும் சிக்கிக்கொள்கிறாய். அந்த பார்வையை அவளிடம் ஏன் காட்டினாய்? பார்க்கச் சொன்னால் நேர்பார்வையில்லாது கடைக்கண் நோக்கு எதுக்கு? பார்க்கச் சொன்னால் நேர்பார்வையில்லாது கடைக்கண் நோக்கு ஏன்? அம்மாளுக்கு திடீரென வயிற்றை குமட்டியது. குடுகுடு என்று முற்றத்திற்கு ஓடினாள். தொண்டையை திரும்ப திரும்ப மறுக்கிற்று. வாந்தி எடுக்கும் சத்தம் கேட்டு ஐயர் அறையிலிருந்து வெளிவந்தார். "என்ன உடம்பு?" அம்மாளின் சிவப்பு முகத்தில் இரத்தம் குழம்பியது. கண்களில் ஜலம் ததும்பியது. வாந்தியெடுத்த பிரயாசையா அல்லது வெட்கமா? அம்மாள் பேசவில்லை. குனிந்து கொண்டு நின்றாள். "ஓ!" ஐயரின் விழிகள் அகல விரிந்தன. அவள் மௌனத்தின் அர்த்தம் பிரம்மாண்டமான அலையாய் அவர் மேல் மோதியது.
உடலில் ஒரு சிறு பயங்கூட கண்டது. படங்களை அஞ்சலி செய்து கொண்டு அப்படியே நின்றார். ஈஸ்வரி, எல்லாம் உன் கிருபா கடாட்சம். விளக்கில் சுடர் மறுபடி பொறிவிட்டது. சரி சரி, உன் கைவரிசையை காட்டுகிறாயா? சரி சரி, உன் கைவரிசையை காட்டுகிறாயாக்கும். செய் செய். சுடர் மங்கியது. குழந்தை முகம் விசித்து கை கால்களை உதைத்து கொண்டு அழ ஆரம்பித்து விட்டாள். ஐயர் வீடு ரமித்தது. அவள் வந்த இடத்தில் திருப்பேறு கேட்பானேன். திரும்பி வராது என கைவிட்ட பொருள்கள் பன்மடங்கு பெருகிக் கொண்டு வந்து சேர்ந்தன. எதிர்பாராத இடங்களிலிருந்து சொத்துக்கள் வந்து சேர்ந்தன. ஆரம்பத்தில் நஷ்டம் என்று கண்டு நம்பிக்கை இழந்த காரியங்களெல்லாம் கடைசியில் பெருத்த லாபத்தை சேர்க்கும் வழிகளாய் மாறின. இந்த பொண்ணு என்ன பொண்ணோ, ஆனால் நல்ல ராசி இருக்குடி. அது இருக்கிற இடத்தில் பட்ட மரங்கூட பச்சையாய் தழைச்சு பூத்து குலுங்குறதடி. குழந்தை விளையாடுகிறாள். ஜனனி, ஐயர் மடி உட்கார்ந்து கொண்டு ஆச்சாரவாய் பூஜையில் அமர்ந்திருக்கிறார். அவர் மூக்கை பிடித்து கொண்டு எண்ணும் தெய்வம் அவர் மடிமேலேயே தவழ்வது அவருக்கு தெரியவில்லை. அடியே, குழந்தையை எடுடி, இங்கே சாமான கொட்டுறாள். இப்ப எந்த குழந்தைய வச்சுக்க சொல்றேன்? உங்க குழந்தையா என் குழந்தையா? அம்மாளுக்கும் ஜனனிக்கும் எப்படியும் ஒட்டவில்லை. அவளுக்குள் ஏதோ ஒன்று அக்குழந்தைக்கு அஞ்சியது. அவளுக்கே என்னவென்று தெரியவில்லை. கண்டெடுத்த குழந்தை என்பதாலோ என்னவோ நினைவுக்கு கூட பிடிபடாத ஒரு அவநம்பிக்கை அதன் மேல் வளர்ந்து கொண்டே வந்தது. ஆனால் அவளுள் இன்னொரு குரல் இந்த அவநம்பிக்கைக்கு எதிராக ஓலமிட்டது. ஆனால் அந்த அவநம்பிக்கையே அந்த குரலை அமுக்கி திணற அடித்தது. பிறகு அவளுக்கே ஒரு குழந்தை பிறந்தது. அப்பொழுது உள்குரலை அந்த அவநம்பிக்கை ஒரே மூர்ச்சையாய் கொன்றுவிட்டது. ஆனால் அம்மாளின் மனப்போராட்டத்தை ஜனனி எப்படி அறிவாள்? அவள் தன் மகனுக்கு எடுத்துவிட்டு கொண்டிருப்பதை பார்த்ததும் ஜனனிக்கும் பால் பசி எடுக்கும். மடி மீது ஏறுவாள். அம்மாளுக்கு ஏனோ மனம் வரவில்லை. முதல் கொஞ்ச நாட்களுக்கு வேறு பராக்கு காட்டியோ அல்லது பசும்பாலையூட்டியோ ஏமாற்றி வந்தாள். ஆனால் ஜனனி தன்னிடம் பால் குடிப்பதற்காக திரும்ப திரும்ப மடிமீது ஏறும் விடாமுயற்சியையும் தீர்மானத்தையும் கண்டதும் உள்ளூர இன்னதென்று சொல்ல இயலாத ஒரு பயமும் அப்பயத்தின் மூலமாகவே ஏற்படும் கோபமும் எழுந்தன. போனால் போகிறது, ஒரு தரம்தான் இடம் கொடுப்போமே என்று ஏன் தோன்றவில்லை என்று அவளுக்கே தெரியாது. அவளை ஆட்டிய பயம் தலை தூக்கி நிற்கையில் அவள் என்ன செய்ய முடியும்? ஜனனி லேசில் அவளை விடுவதாக இல்லை. ஒரு நாள் மாலை அம்மாள் மகனுக்கு எடுத்து விட்டு கொண்டிருக்கையில் தைரியமாய் மடிமீது ஏறி மார்பு துணியை கலைத்தாள். அம்மாளுக்கு ஆத்திரம் மீறிவிட்டது. அவளை இழுத்து எதிரே உட்கார வைத்து, தாந்தோணி படையே என்று வைத்து முதுகில் 2 அறையும் வாங்கிவிட்டாள். குழந்தை ஓவென்று அலறினாள். ஐயர் அறையில் நின்று ஓடி வந்து அவளை வாரியணைத்து கொண்டார். அம்மாள் ஆங்காரத்துடன் மார்போடு ஒட்டி கொண்டிருந்த தன் மகனையும் பிடுங்கி அவனையும் அறைந்துவிட்டு சமையலறையில் போய் எதையோ உடைத்தாள். அவள் காரியம் அவளை சுடும் வேதனை அவளுக்கு தாங்க முடியவில்லை. ஐயர் வாயடைத்து போய் தவித்தார். கண்களில் ஜலம் ததும்பிற்று. ஜனனி இப்பொழுது விளக்கெதிரில் படுத்து கொண்டிருக்கிறாள். அழுத களைப்பில் தூங்கி விழிப்பு வந்ததும் மறுபடியும் அழுது முகமே வீங்கிவிட்டது. இந்த புது அனுபவம் அவளுக்கு திகைப்பாக இருக்கிறது. விளக்குச் சுடர் பொறிவிடுகிறது. ஜனனி, உனக்கு சொல்ல வேண்டியதும் உண்டா? நீ எல்லோருக்கும் பாலை கொடுப்பவளை அன்றி குடிப்பவள் அல்ல. உலகில் தான் ஈன்ற கன்றுக்கு பாலை கொடாது தன் பாலையே தான் குடிக்க முயலும் பசுவுக்கு கழுத்தில் கடையம் போட்டு விடுவார்கள். உனக்கு இப்பொழுது நேர்ந்திருப்பதும் அதுவே தவிர வேறில்லை. நீ அவளுக்கு ஒரு குழந்தையை கொடுத்து அதனால் அவள் பாலை குடித்து விடலாம் என்று நினைத்தாயல்லவா? இதுதான் ஜென்மத்தின் முதல் பாடம். எண்ணியபடி நடக்கும் என்று எண்ணாதே. வளர்ப்பு தாய்க்கும் ஜனனிக்கும் இடையில் உள்ள பகை பயங்கரமாக வளர்ந்தது. பகை அம்மாளுடையதே ஆகையால் அதன் முழு வேகத்தையும் பாரத்தையும் அவளே தாங்கும்படி ஆயிற்று. இடாத வேலைகளை இட்டு சொல்லாத சொற்களை சொல்லி படாதபாடு எல்லாம் படுத்தினாள். வயசு பாட்டுக்கு ஆறுது. வேளைக்கு வந்து வயிறு புடைக்க திங்கிறதோடு சரி, மற்றபடி கண்ணிலே படுறதில்ல. எல்லைக்காளியா ஊரெல்லாம் சுற்றி திரிஞ்சுவிட்டு அவர் வருகிற வேளைக்கு இந்த பூனையும் இந்த பாலை குடிக்குமான்னு விளக்கெதிரே கண்ணை முடின்னு உட்கார்ந்துருக்கியேடி. எந்த ஊரை பொசுக்கலாம்னு யோசனை பண்ணின்னு இருக்க? இல்லைம்மா, என்னை அம்மாங்காதேடி. உன்னை ஆசையாக அடித்துணியோடு எந்த குளத்தங்கரை படிக்கட்டிலிருந்து கொண்டு வந்தாரோ அங்கே போய் உன் அம்மாவை தேடு. அம்மாவா? அம்மா என்ன சொந்தண்டி அம்மா?
ஆகவே ஜனனி இன்னதென்று விளங்காத மனக்கனத்துடனும் வீராப்புடனும் குளத்தண்டை போய் தன்னையும் அறியாமல் தன்னைத்தானே தேடுகிறாள். ஆனால் அங்கு என்ன இருக்கிறது? ஆழந்தான் இருக்கிறது. சட்டையும் பாவாடையுமாய் ஜனனி கையோடு கைகோர்த்து கொண்டு குளத்தங்கரை படிக்கட்டில் திகைத்து நிற்கிறாள். திடீரென அவளுக்கு தாங்க முடியாத ஆங்காரம் மூண்டது. வீட்டிற்கு விரைந்தாள். அம்மாள் சமையலறையில் வேலையாயிருந்தாளோ என்னவோ, ஐயரை காணவில்லை. கோபத்தை தீர்த்து கொள்ள ஏதாவது ஒன்றை சுற்றுமுற்றும் தேடினாள். கூடத்தில் குழந்தை கைவிரித்தபடி குப்புறப்படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான். அவனிடம் பல்லை கடித்து கொண்டு கண்களில் பொறிபறக்க இரு கைகளையும் நீட்டிக்கொண்டு சபித்தாள். உன்னை வைசூரி வாரிண்டு போக. கூட விளையாடும் குட்டிகள் ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதை கண்டதில்லையா? குழந்தைக்கு தூக்கத்தில் உடம்பு தூக்கி வாரி போட்டது. கை காலை உதைத்து கொண்டு அலற ஆரம்பித்து விட்டான். அடிவயிற்றிலிருந்து வந்த அந்த உள்ள கொதிப்பு வீண் போகுமா? பையனுக்கு 3 நாள் ஜுரம் மழுவாய் காய்ந்தது. பிறகு 1, 2, 10 என்று உடம்பெல்லாம் பெரிய முத்துக்கள் வாரி இறைத்து விட்டன. ஊசி குத்த இடமில்லை. குழந்தை தன் நினைவற்று போட்டது போட்டபடியே கிடக்கிறான். சன்னமாய் இழையும் அனல் மூச்சுதான் இன்னமும் உடலுக்குள் ஒட்டி கொண்டிருக்கும் உயிரை உணர்த்துகிறது. தாய் மூலையில் புரண்டு புரண்டு அழுகிறாள். அவளை சுற்றி உட்கார்ந்து கொண்டு அவளை தேற்ற முயலும் உற்றார் உறவினர்களுக்கிடையில் அவளே தனி காட்சியாகிவிட்டாள். ஐயர் ரேழியில் முன்னும் பின்னுமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். முன்பை விட உடல் மெலிந்து குண் விழுந்திருக்கிறது. அம்பாள் கொடுத்தாள், அம்பாள் எடுத்துக்கொள்கிறாள் என்று ஞானம் சமாதானம் சொன்னாலும் பாசம் பசி தீர்ந்து விடுமா? ஜனனி படுக்கையாண்டை சுட்டு விரலை வாயில் சப்பிக்கொண்டு அசுத்தத்துடன் நிற்கிறாள். அவள் கோபம் அப்பொழுதே பறந்துவிட்டதால் அதன் விளைவாகிய சாபத்தை மாத்திரம் தனியாய் பார்க்கையில் இப்பொழுது பயமாக இருந்தது. அம்பிக்கு இப்படி நேரும் என்று அவள் என்ன கண்டாள்? அம்பி மேல் அவளுக்கு உயிர் இல்லையா? தாயோடு இல்லாத சமயத்தில் தன்னோடுதானே இருப்பான். இப்படி அவன் கிடப்பதை சகிக்க முடிகிறதா? யாரிடம் போய் தன் மனக்கஷ்டத்தை சொல்லிக்கொள்ள முடியும்? சுவாமியிடம்தான். அப்படித்தான் தாத்தா அவளிடம் சொல்லியிருக்கிறார். ராத்திரி தூங்குவதற்கு முன்னால் கதை கதையாய் பாட்டாய் தோத்திரமாய். பூஜை அறைக்கு போய் விளக்கை ஏற்றி வைத்து துக்கம் அடைக்கும் தொண்டையுடன் ஆண் பிள்ளை போல் அவள் சாஷ்டாங்கமாய் விழுந்து நமஸ்கரிக்கிறாள். சுவாமி. ஜனனி, என்ன காரியம் செய்தாய்? குழந்தைக்கு பிராப்தமில்லாதவளுக்கு குழந்தையை கொடுத்தாய். பிறகு அதை விளங்க ஒட்டவிடாமல் நீயே பிடுங்கிக் கொள்கிறாய். நீ சக்தி என்றால் உன் மனம் கூத்து என்ற எண்ணமா? இந்த குழந்தையை யார் பெற்றதென்று நினைக்கிறாய்? நீ பெற்ற குழந்தைதான். நீயே விழுங்க பார்த்தால் அது உள்ளும் போகாமல் வெளியும் வராமல் தொண்டையில் மாட்டிக்கொண்டதும் எடுத்துவிட என்னை கூப்பிடுகிறாயா? அம்மா. விளக்கு சிரித்தது. ஜனனி, அம்மா என்று யாரை கூப்பிடுகிறாய்? ஜனனி பூஜை அறையில் நின்று வெளிப்பட்டாள். அவள் கண்கள் ஒளி வீசின. தன்னுள் தான் முழுகி தன்னை மறந்து கைகளையும் கால்களையும் வீசி ஆடிக்கொண்டு மகமாயிப்பாட்டு பாட ஆரம்பித்து விட்டாள். தாயி மகமாயி தாயி மகமாயி, நெற்றிதனில் உள்ள முத்தை நேத்திரத்தில் இறக்கம்மா. நேரு மகமாயி நேரு மகமாயி, நேத்திரத்தில் உள்ள முத்தை தாடைதனில் இறக்கம்மா. தாயி மகமாயி தாயி மகமாயி, தாடைதனில் உள்ள முத்தை கழுத்துதனில் இறக்கம்மா. காளி மகமாயி காளி மகமாயி, கழுத்துதனில் உள்ள முத்தை மார்புதனில் இறக்கம்மா. மாரி மகமாயி மாரி மகமாயி, மார்புதனில் உள்ள முத்தை வயிற்றுதனில் இறக்கம்மா. வாரி மகமாயி வாரி மகமாயி, வயிறுதனில் உள்ள முத்தை தொடைதனில் இறக்கம்மா. தாயி மகமாயி தாயி மகமாயி, தொடைதனிலே உள்ள முத்தை முட்டிதனில் இறக்கம்மா. மூது மகமாயி மூது மகமாயி, முட்டிதனில் உள்ள முத்தை காலதனில் இறக்கம்மா. காளி மகமாயி காளி மகமாயி, காலதனில் உள்ள முத்தை பாதந்தனில் இறக்கம்மா. பாரி மகமாயி பாரி மகமாயி, பாதந்தனில் உள்ள முத்தை நிலத்தினில் இறக்கம்மா. நித்திய மகமாயி நித்திய மகமாயி. ஏதோ பிடியினின்று விடுபட்டது போல் உடல் உதறியது. எல்லோரும் போய்விட்டதென்று நினைத்து கொண்டு குய்யோ முய்யோ என்று அடித்து கொண்டு ஓடி வந்து பார்த்தார்கள். அவன் தூங்கிக் கொண்டிருந்தான். முகத்தில் ஒரு புது நிம்மதி. தேகம் வியர்த்தது. ஜுரம் விட்டிருந்தது. ஐயர் அப்படியே அதிசயித்து நின்றார். 1 வாரம் கழித்து குழந்தைக்கு ஜலம் விட்டார்கள். குழந்தையை மார்போடு அணைத்து கொண்டு ஜனனி விக்கி விக்கி அழுதாள். ஏனென்று அவளுக்கே புரியவில்லை. தாய்க்கும் விஷம் கக்காமல் இருக்க முடியவில்லை. இதனடி அம்மா கூத்து? குழந்தை சாகலையேன்னு அழறையா?
ஜனனிக்கு பூஜை அறையில் யாரோ சிரிக்கிறார் போல் இருந்தது. ஓடிப்போய் பார்த்தாள். ஆனால் அங்கே யாரையும் காணவில்லை. ஜனனி மதமதவென வளர்ந்தாள். சீக்கிரமே பக்குவம் அடைந்து விட்டாள். கருப்புதான், கட்டு உடல், கட்டு மயிர், உறுப்புகளில் நல்ல முறுக்கு. அதே மாதிரி கோபமும் முறுக்குதான். ஒருவருக்கும் அடங்க மாட்டாள். சட்டு சட்டென்று கோபம் வரும். வந்த சுருக்கில் தணிந்துவிடும். அடியே, இப்படி அடங்காப்படாரியாய் இருக்கியே, உன் புக்காத்துக்கு போனால் உன் மாமியார் நீ பண்ற அட்டகாசத்துக்கு உன்னை இடிக்கிறது போறாதுன்னு உன்னை யாரடி வளர்த்தான்னு என் பேரையும் சந்தியில் இழுப்பாடி. உன்னை எந்த மாமியார் இப்போ இடிச்சுட்டு இருக்காமா? உன் நாக்க சுட்டெரிக்க என் மாதிரி நாலாவதாய் வாழ்க்கப்பட்டா மாமியார் மாத்திரமில்ல, புருஷன் கூட ரொம்ப நாள் தக்க மாட்டாண்டி. அம்மாள் சொன்னதற்கு தகுந்தாற்போல் கிழவருக்கு உடம்பு வர வர ஒடுங்க ஆரம்பித்து விட்டது. ஜனனியை எங்கேயாவது கையை பிடித்து கொடுத்து விட வேண்டும் என்னும் கவலை ஓங்க ஆரம்பித்து விட்டது. அம்மாளுக்கு ஜனனி வந்த ராசியெல்லாம் மறந்துவிட்டது. வாசலிலே போற சனியனை விலைக்கு வாங்கினா போல என்கிற பெரியவாள் வாக்கு சரியா போச்சு. நன்னா கட்டிண்டு அனுபவிங்கோ. அடியே, இன்னும் 4 நாள் கழித்து போகும் என் உயிர் உன்னால இப்பவே போயிடும் போல இருக்கிறதே. நீங்க நன்னா இருங்களேன், என் ஆயுசலையும் பாதி கொடுக்கறேன். 4 பேர் நடுவில் தாலி கட்டி சாந்தி சீமந்தம் எல்லாம் பண்ணி பெத்து வளர்த்து குழந்தையை பண்ணிக்கிறதுக்கே 1000 ஜோசியம் பார்த்து, அழகு பார்த்து, அந்தம் பார்த்து, தெரிஞ்சு விசாரித்து தெரியாமல் விசாரித்து பண்ணிண்டு அப்புறம் கூட அது சரியில்லை இது சரியில்லைன்னு குத்தம் படிக்கிற நாளில் எங்கேயோ வழியில் கண்டெடுத்த பெண்ணை எவன் தலையிலாவது லேசில் கட்டிவிட முடியுமா என்ன? அவள் வாக்கு அசிரிதான். ஐயர் தம் வளர்ப்பு பெண் கல்யாணத்திற்கு செய்யும் முயற்சிகள் எல்லாம் உருவாவது போல் ஆகி திரளும் சமயத்தில் பொட்டென்று உடைகையில் அவருக்கு உள்ளூர திகிலே உண்டாயிற்று. ஒரு பெண் பிறந்தால் அதற்கு ஒரு ஆண் படைத்துதான் இருக்க வேண்டும் என்னும் கடைசி நம்பிக்கை அல்லது நம்பிக்கையற்ற திடம்தான் அவரை உந்தி கொண்டு போயிற்று. ஜாதக கட்டை தூக்கி கொண்டு எங்கெங்கோ வெளியூரெல்லாம் சுற்றி வந்தார். அப்புறம் ஒரு நாள், எல்லாம் வேலை வந்தால்தானே வரும், நான் மாத்திரம் அவசரப்பட்டால் முடியுமா? பார், குழந்தைக்கு ஒரு புருஷனை தேடி பிடித்து விட்டேன் என்று பெருமிதத்துடன் சொல்லிக்கொண்டே ஐயர் வீட்டுள் நுழைந்தார். பையன் எங்கோ தூர தேசத்தில் இராணுவத்தில் வேலையில் இருந்தான். கல்யாணத்துக்கு முதல் நாள் மாலைதான் பையன் வீட்டார் வந்து இறங்கினார்கள். பிள்ளையை பார்த்தவர்கள் பிரமித்தே போய்விட்டார்கள். இன்னமும் சிலர் அசூயையால் வெடித்தே போனார்கள். ஜனனி காத்திருந்தாலும் காத்திருந்தால் அதிர்ஷ்ட சீட்டு அடித்து விட்டாள். பையன் சிவப்பிலேயும் சிவப்பு, செந்தாழை சிவப்பா ராஜா மாதிரி இருக்காண்டி. மனையில உட்காந்தா 2 பேருக்கும் ஜோடி கூட ஒட்டாதேடி. என்னடி பைத்திய மாதிரி பேசுற? பணம் ஒட்ட வைக்காத பண்டம் கூட உண்டா? 2000க்கு 4000 தளர்த்தினால் வஜ்ரம் மாதிரி ஒட்டிக்கிறது. ஐயர் 4 நாள் கல்யாணம் பண்ணி பணத்தை வாரி இறைத்தார். சமையலுக்கோ சடங்குக்கோ உடையும் ஒவ்வொரு தேங்காயுடன் அம்மாளின் வசை வார்த்தைகளும் வெடித்தன. இந்த பிராமணன் எந்த குடி பாழா போறதுன்னு நினைச்சிட்டு இருக்கான்? பிள்ளையில்லா சொத்தா இது? அவள் வார்த்தையை சட்டை செய்வார் யார்? 4 நாட்கள் கல்யாணத்திற்கு பிறகு 5ஆம் நாள் சாந்தி பண்ணி பெண்ணை புக்காத்துக்கு அனுப்புவதாக இருந்தது. ஆனால் 3ஆம் நாள் இரவு மாப்பிள்ளை பையனுக்கு அவன் அதிகாரிகளிடமிருந்து உடனே புறப்பட்டு வரும்படி ஒரு தந்தி வந்தது. பாலிகை கொட்டக்கூட நேரமில்லை. பையன் மறுவண்டிக்கு புறப்பட்டு போய்விட்டான். அப்பொழுது தடைப்பட்ட சாந்தி அப்படியும் இப்படியும் ஒத்தி போய்கொண்டே வந்தது. மனமாகி போன பையன் மறுபடியும் வேறு எந்த விசேஷத்திற்கும் கூட வர முடியவில்லை. அவனை ஒரு இடமும் ஸ்திரமென்றில்லாமல் அதிகாரிகள் மாற்றி மாற்றி அம்மானை ஆடிக்கொண்டிருந்தார்கள். 2 மாதம், 3 மாதம், 6 மாதம். ஜனனி இப்படி தான் புக்ககம் போகாதபடி நேர்ந்த தடங்களை பாராட்டினாளோ இல்லையோ என அவள் வெளித்தோற்றத்தில் ஒன்றும் தெரியவில்லை. முன்னைவிட பன்மடங்கு துடிப்பு மிடுக்குடனும் தான் பொலிந்தாள். அம்மாளோ தன்னுடன் வம்படிக்க வருவோரிடம் தன் கன்னத்தை தானே இழைத்து கொண்டு முறையிட்டு கொண்டாள். நல்ல நாளிலேயே சொல்ல வேண்டாம் அவர் செல்லம். ஆனால் அப்பவாவது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கட்டியாண்டு வந்தேன். ஐயோடி, அந்தாத்து பொண்ணா, அங்கே நிற்கிறதேடி இங்கே நிற்கிறதேடி, அவளோட பேசித்து இவளோட பேசித்து 4 பேர் வாயில் புகுந்து புறப்படாமல் ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கண்டித்து வந்தேன். ஆனால் கல்யாணம் ஆனப்புறம் இவளுக்கு வந்திருக்கிற இருமார்புக்கு கேட்கணுமா? புருஷாளுக்கு அரைக்காசுனாலும் உத்தியோகம், பொம்மநாட்டிக்கு 50 வயசானாலும் புருஷன்னு சும்மாவா சொன்னா? மஞ்சக்கயிறுன்னு ஒன்று கழுத்தில் ஏறிட்டா போகிறோம். புருஷன் மேலே பழிய போட்டுட்டு என்ன அக்கிரமம் வேணாலும் அவள் பண்ணலாமே. நீங்களும் நானும் வாழ்க்கைப்பட்ட நாளா இது மாமி? அம்மாள் மற்றவரிடம் விதவிதமாய் சிங்கார சொல் வைத்து முறையிடுவதை கேட்டுக்கொண்டு ஐயர் ஒவ்வொரு நாள் வந்து விடுவார். ஏண்டி கரிக்கிற குழந்தைய,
உன் கண் சுட்டெரிப்புக்காவது அவள் அகமுடையான் அவளை கூட்டிக் கொண்டு போக மாட்டானா? அவ்வளவுதான். இடுப்பு குடத்தை பொத்தென ஜலம் தழும்பு தெளிக்க கீழே வைத்துவிட்டு முந்தானையை வரிந்து கட்டிக்கொண்டு காற்றை கையால் துழாவி கொண்டு அம்மாள் சண்டைக்கு வந்து விடுவாள். நல்லா சொல்லுங்கோ, ஜனனி கவலையை ஜனனி இதுவரை பட்டதில்லை. அவளை பெத்தவா கவலையை நீங்க வாங்கிட்டு ஆத்துக்கு கொண்டு வந்துட்டேள். வளர்த்த கவலையே நான் பட்டாச்சு. கல்யாணமான கஷ்டம் விடியுமானா அவள் புகுந்த கவலையையும் பட்டுருக்கோம். இன்னும் போருமோனோ? திருப்தியாச்சா? வார்த்தைகளால் குத்தி வாங்குவதில் அம்மாள் அலாதி வரப்பிரசாதி. ஐயர் அப்படியே தலை கவிழ்ந்தார். ஜனனி ஒரு நாள் பகலில் குளத்தில் குளித்து கொண்டிருந்தாள். கிணற்றடியில் குளிப்பதை விட குளத்தில் துளையத்தான் அவளுக்கு இஷ்டம். அம்மாளுக்கும் அவளுக்கும் இதை பற்றி வேண்டிய தகராறு உண்டு. அம்மாள் ஒன்று சொல்ல வேண்டும். படிதாண்டாள் வம்பு எல்லாம் அவளை தேடிக்கொண்டு வருமையொழிய அவளாக வம்பை தேடிக்கொண்டு வெளிக்கிளம்பியதில்லை. மேட்டிமைக்காரி ராங்கி என்று பெறாதவர் குற்றம் சொன்னாலும் அம்மாளை நேரில் கண்டால் எல்லோருக்கும் பயம்தான். அத்தனைக்கத்தனை ஜனனியின் கலகலப்பு அவர்களுக்கு குதூகலமாய்தான் இருந்தது. நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ. ஜனனி ஒரு நாள் பகலில் குளித்து கொண்டிருந்தாள். திடீரென்று தன்னை யாரோ ஊன்றி கவனிப்பது போன்ற உணர்ச்சி எழுவதை உணர்ந்தாள். சுற்றுமுற்றும் நோக்கினாள். எதிர்க்கரையில் ஒருவன் தன்னையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருப்பதை கண்டாள். ஆனால் முகத்தை பார்க்கவில்லை. தன்னிடம் என்ன என்று பார்த்து கொண்டாள். வலது விலாப்புறத்தில் தோள் குழிவுக்கு அடியில் ரவிக்கை இரு பாதிகளும் ஒட்டிய இடத்தில் உடல் வளர்ச்சியையே தாங்க முடியாமல் தையல் தாராளமாய் விட்டிருந்தது. வெயில் படாத அவ்விடத்து சதை தனி வெண்மையுடன் பிரகாசித்தது. ஜனனி மனதில் தனி பயங்கரம் திடீரெனக் கண்டது. அப்படியே புடவையை வாரி சுருட்டி கொண்டு வீட்டுக்கு ஓட்டம் பிடித்தாள். அவள் உடலெல்லாம் வெடவெடத்தது. அன்று முழுவதும் மனம் சரியில்லை. ஆயினும் தான் படுவது இன்னதென்று தெரியவில்லை. அதனாலேயே வேதனை அதிகரித்தது. முதலாய் ஜனனி தனக்குத்தானே புரியாத சிந்தனையில் ஆழ்ந்தாள். இரவு படுத்தும் வெகுநேரம் தூக்கம் வரவில்லை. நள்ளிரவில் ஜனனி திடுக்கென விழித்து கொண்டாள். உடலில் மறுபடியும் பயங்கரமான புல்லரிப்பு. அவளையும் மீறி ஒரு சக்தி வசப்பட்டவளாய் கட்டிலினின்று எழுந்து ஜன்னலண்டை போய் நின்றாள். முழு நிலவின் மேல் கருமேகங்கள் சரசரவென போய்க் கொண்டிருந்தன. தெருவில் வீட்டு வாசற்படி எதிரில் ஒரு உருவம் நின்றது. வெள்ளை துணி போர்த்து நெட்டையாய் கைகளை மார்மேல் கட்டி நின்று கொண்டிருந்தது. சத்தமும் நடமாட்டமும் நின்று நீண்டு போன தெருவில் தனியாய் ஏதோ எதனுடைய சின்னமோ மாதிரி. முகம் அவள் ஜன்னல் பக்கம் திரும்பியிருந்தது. குளத்தில் கண்டவன். ஜன்னலிலிருந்து ஜனனி சட்டென்று பின்வாங்கினாள். இடுப்புக்கு கீழே கால்கள் விட்டு விழுந்து விடுவன போல் ஆட்டங்கொடுத்தன. உடல் நடுங்கியது. பயந்தானா? முழுக்க முழுக்க பயந்தானா? புரியவில்லை. சமாளித்து கொண்டு சுவரை இரு கைகளாலும் பிடித்து கொண்டு சுவருடன் ஒட்டி கொண்டாற்போல் மாடிப்படிகளில் மெதுவாய் கால் வைத்து இறங்கினாள். கண்ணெதிரில் இருள் திரையில் அவன் விழிகள் மாத்திரம் பேருரு கொண்டு நீந்தின. அவைகளில் உலகத்தின் ஆசாபங்கத்தின் எல்லை கடந்த சோகத்தையும் அதே சமயத்தில் உயிரின் ஆக்கலுக்கும் அழித்தலுக்கும் அடிப்படையான மிருக குரூரத்தையும் கண்டாள். அந்த ஏக்கத்தை ஆற்ற ஒரு பரிவு தாவுகையில் துக்கம் தொண்டையை கல்லாய் அடைத்தது. ஆயினும் அந்த தாபத்தின் கொடூர சோகத்தின் பின்னிருந்து பாம்பை போல் தலை நீட்டுகையில் அதன் முகத்தைக் கண்டு உள்ளம் உள்ளுக்கு உடனே சுருங்கிற்று. இப்படி ஒன்றாய் இருந்து கொண்டே இரண்டாய் வெட்டப்பட்டு துடிக்கும் வலி பொறுக்கக்கூடியதாயில்லை. சத்தம் போடாமல் பூஜை அறையை திறந்தாள். தீப்பெட்டியை தட்டு தடுமாறி தேடி பிடித்து குத்துவிளக்கை ஏற்றினாள். திரியினின்று குதித்தெழுந்த சுடரில் அவள் படும் சஞ்சலத்திற்கு ஆறுதலை தேடி நின்றாள். ஆனால் அவள் தேடிய தெளிவு மனத்தில் ஏற்படவில்லை. எல்லாம் தெரிந்த இறைவன் முன்போல் இராது ஒன்றுமே தெரியாதவன் போல்தான் இருந்தான். இதுவரை தன்னை மறந்துவிட்டு இப்பொழுதுதான் தேடி வந்தாள் என்ற கோபமா? இரவில் எல்லோருக்கும் உள்ள தூக்கம் தனக்கும் உண்டென சுடரில் இல்லாமல் தூங்கி போய்விட்டானா? அழுத்தும் உணர்ச்சிகளின் புதுமையினாலும் வருத்தத்தினாலும் ஜனனி குழம்பி நின்றாள். அவளை தாக்கும் புதுமைக்குள்ளேயே உணர்ச்சிகளின் பழமை புகுந்து கொண்டு அவளை கேலி செய்தன. நீங்கள் யார்? என்னை விட்டு போய்விடுங்களேன். நாங்கள் யார்? எங்கே போக வேண்டும்? இங்கிருந்தாவது வந்தோமா? எங்கேயாவது போக? உன்னுள்ளேயேதான் வளர்ந்தோம். உன்னுள்ளேயேதான் கண்டாம்பூச்சி விளையாடுகிறோம். கண்டுபிடியேன். கண்டுபிடிக்கத்தானே வந்தாய். உனக்கும் எங்களுக்கும் இன்றைய போட்டியா நேற்றைய போட்டியா? கண்டுபிடியேன். கண்டுபிடி. பிடி பிடி.
ஹோ ஹோ ஹோ! அவைகளின் சத்தமற்ற கொக்கரிப்பு தாங்கக்கூடியதா? ஜனனி தடால் என்று குப்புற விழுந்து விக்கி விக்கி அழுதாள். மார்பே வெடித்துவிடும் போல் இருந்தது. அன்று முதல் அவள் துடிப்பும் கலகலப்பும் வெளி நடமாட்டமும் அடங்கி போயின. அறையிலேயே மணிக்கணக்கில் சோர்ந்தாற்போல் மொவ்வாய்க்கட்டையை கையில் ஊன்றிக் கொண்டு உட்கார்ந்திருப்பாள். பக்கத்தில் வந்து கூப்பிட்டாலும் காது கேட்பதில்லை. கேட்டு வாங்கி அடைத்து புடைத்து சாப்பிடும் ஜனனிக்கு இப்பொழுது கூப்பிட்டு உட்கார வைத்து கொட்டினாலும் கூட இறங்கவில்லை. திடீரென இளைக்க ஆரம்பித்தாள். இதென்னடிமா கூத்து? திடீரென்று இவளுக்கு வந்திருக்கிற வினை ஊமை ஊரை கெடுத்துதாம்னு. ஜனனியின் கண்கள் நிறைந்து கண்ணீர் கன்னம் புரண்டு ஓடும். ஆனால் துடைக்கக்கூட முயலுவதில்லை. உட்கார்ந்த நிலை கூட மாறுவதில்லை. அவளுக்குள் ஏதோ தகர்ந்து விட்டது. அடி பாவி, குழந்தையை ஏதாவது சொல்லிக்கொண்டே இருக்காதேடி. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் புருஷனிடம் இன்னும் போகவில்லையே என்று இருக்காதா? ஜனனியின் புருஷனை பற்றி ஒவ்வொரு சமயம் ஒவ்வொரு விதமாய் வதந்தி உலவியது. இருந்த இடத்தில்தான் இருக்கிறான், சகவாச தோஷம், கண்ட இடத்தில் கண்ட பேரோடு சுற்றுகிறான், குடி கூத்தி புகை, இல்லாத பழக்கங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. இருக்கிறது இல்லாதது எல்லாம் சேர்ந்து 4 பேர் வாயில் மாறி மாறி வந்து காதில் விழுகையில் கிழவரின் கிளேசம் சொல்லத் தரமல்ல. இதென்ன, தள்ளாத வயதில் உலையில் மாட்டிக்கொண்டோமே என தவிப்பார். இதே நிலையில் நான் காலமாய்விட்டால் ஜனனியின் கதி என்ன? நமக்கு வாய்த்தவளோ தாடகையாக இருக்கிறாளே என்று ஆண்டவனிடமும் முறையிட்டு கொள்ளலாம் என்றால் பூஜை அறையில் அவருக்கு முன்னால் ஜனனி உட்கார்ந்திருப்பதைக் கண்டு உள்ளே போகவும் அஞ்சி பின்னடைவார். மாலையில் சமையல் அறையிலிருந்து அம்மாள் இறைவாள். வீட்டு காரியங்கள் போட்டது போட்டபடி கிடக்கு. பூஜையில் உட்காந்துண்டு சாமியை வேரோடு பிடுங்கினால் ஆயிடுதா? புருஷன் போட்டோவுக்கு பூவை சூட்டி அந்தரங்க மனசோடு கொண்டு நமஸ்காரம் பண்ணினாலாவது லாபம் உண்டு. ஜனனிக்கு இது கேட்டதோ? உட்கார்ந்து கொண்டே இருந்தாள். கண்களில் ஜலம் பெருகிய வண்ணம் இருந்தது. எதிர்விட்டு திண்ணையில் சில சமயங்கள் உபந்தியாசங்கள் நடக்கும். புராணிகர் கல்லால மரத்தடியில் சடையில் சூடிய பிறைச்சந்திரனிலிருந்து அமிர்த தாரை விடாது வழிந்து கொண்டிருக்க சிப்பி முத்து போன்ற வெண்மையான உடலுடன் தன்னைத்தானே தியானம் பண்ணினவனாய் தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தில் ஈஸ்வரனானவன் என்று சொல்வார். அல்லது ஊசி முனையில் கட்டை விரலை அழுத்தியவளாய் பர்வதராஜகுமாரி பராசக்தி அழகபாரம் ஜடாகபாரமாக ஆகாரத்தை தள்ளிவிட்டு ஜலபானங்கள் கூட பண்ணாது காற்றையே புசிப்பவளாய், பிறகு அதையும் நிராகரித்தவளாய், சந்திரசூடனுடைய தியானத்தையே ஆகாரமாய் கொண்டவளாய், மகா தபஸ்வியாய். திடீரென்று ஒரு நாள் ஐயருக்கு கடிதம் வந்தது. அதை பிரித்துவிட்டு ஐயர் ஆச்சரியத்தாலும் எதிர்பாராது நேரும் சந்தோஷத்தை தாங்காத உணர்ச்சியாலும் உடலும் குரலும் நடுங்க கூடத்துக்கு ஓடி வந்தார். அடியே, குழந்தை எங்க? அம்பாள் கண்ணை திறந்துட்டாடி. மாப்பிள்ளை பையன் அடுத்த வாரம் வராண்டி. அவர் கண்ணில் கண்ணீர் பெருகியது. முக மாறுதலின்றி ஜனனி சமாச்சாரத்தை ஏற்றாள். அவள் மனத்தில் என்ன ஓடியது என்று யார் கண்டாள்? அவளே கண்டாளோ? அம்மாளுக்கு எரிச்சலாய் வந்தது. இவள் சமாச்சாரம் இன்னைக்கு தான் புரிஞ்சுது. ஆம்படையா வரான்னா இடிச்ச புலி மாதிரியா இருக்கு. இது மனுஷ ஜென்மந்தானா? ஐயர் சாந்தி முகூர்த்தத்தை முதல் முகூர்த்தம் மாதிரிதான் சப்பரமாய் கொண்டாடினார். அம்மாள் கூட இந்த தடவை அவ்வளவு எரிச்சலாய் இல்லை. மாப்பிள்ளை பையன் மணப்பாயில் மணமகள் அருகில் உட்கார்ந்திருக்கையில் இன்னமும் அதிகமான சோபையோடு திகழ்ந்தான். முன்மண்டையில் மயிர் முன்பார்த்ததை விட அதிகமாய் கொட்டியிருந்த போதிலும் லேசாய் படர்ந்து வரும் அந்த வழுக்கையும் அழகு வழுக்கையாய்த்தான் இருந்தது. அளவு மீறிய இன்ப நுகர்ச்சியின் வடுக்கள் முகத்தில் விழுந்திருந்தன. ஆனாலும் இன்னமும் அந்த உடலும் அவ்வுடலை அதன் சறுக்கு பாதையில் விரட்டி ஒட்டி கொண்டிருக்கும் நெஞ்சு திடமும் இதைவிட அவன் அதிகம் தாங்குவான் என்பதை உணர்த்தின. அடர்ந்த புருவங்கள் சவுக்கு புதர்கள் போல் சிலிர்த்து கொண்டு விசிறி எழுந்து சந்திக்கும் இடத்தில் இட்டிருந்த சந்தன போட்டு அதனுள் குங்குமத் திலகம் அசலாய் நெற்றிக்கண்ணையை திறந்து வைத்தாற்போல் முகத்திற்கு ஒரு உக்கிரமான அழகை கொடுத்தன. கடைக்கண் பார்வையில் சிந்திய வெற்றி அங்கே குழுமியிருந்த பெண்களை கொள்ளை கொண்டது. ஜனனி மணவரையில் ஜன்னல் கம்பிகளை பிடித்து கொண்டு நின்றிருந்தாள். வெளியில் நிறைந்த இருளினின்று உருவாகி உருவங்கள் எழுந்தன. 1, 2, 100, 1000 இத்தனை நாட்கள் உள்ளேயே அடக்கி வைத்து கொண்டிருந்த ஆத்திரத்தின் நிழல் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு தனி உருக்கொண்டு அவள் கண்முன் விரித்தாடியது. ஜனனி, அடையாளம் தெரிகிறதா? அன்றைக்கு எங்களை நீ மறக்க விட்டு விடுவோமா? இன்னமும் நாங்கள் யார் என்று கண்டுபிடிக்கவில்லையே. ச,
என்ன இவ்வளவு அசட்டாக இருக்கிறாய்? தொட்ட பிசகு விட்ட பிசகு, எட்ட பிசகு கிட்ட பிசகு, ஜன்ம பிசகு, இதெல்லாம் நீ கேள்விப்பட்டதில்லையா? எங்களுக்கு தலை கிடையாது, உயிர் உண்டு. நாங்கள் கபந்தங்கள். ஆடுவோம், பாடுவோம், சிரிப்போம், அழுவோம், அழிவோம், அழிய மாட்டோம். ஜனனிக்கு நெற்றிப் பொட்டில் வியர்வை அரும்பியது. பயமாயிருக்கிறதா? பயப்படாதே அம்மா, பயப்படாதே கண்ணு. நாங்கள் இத்தனை பேர்கள் இருக்கிறோம். எதுக்கு பயம்? ஜனனி. தோளில் கைப்பட்டு ஜனனி திடுக்கிட்டு திரும்பினாள். அவள் கணவன் புன்னகை புரிந்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். என்ன பயந்து விட்டாய்? என்னை பார்த்தால் பயமாக இருக்கிறதா? ஜனனிக்கு மண்டை எரிந்தது. அவனை அவள் மௌனமாய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ஜன்னலின் வெளியில் அவள் கண்ட பேயுருவங்கள் உள்ளே பறந்து வந்து சிரித்து கொண்டே அவள் உள்ளே புகுவதை உணர்ந்தாள். ஜலத்தை குடித்து உப்பும் நெட்டி போல் தனக்கு தான் பெரிதாகி கொண்டு வருவது போன்ற ஒரு பயங்கர உணர்ச்சி. அவள் உருவம் பெரிதாக ஆக அவன் உருவம் அவளுக்கு சுருங்கிக் கொண்டே வந்தது. போக போக அவன் புழு போலாகி அவன் சிரிப்பும் அங்க அசைவுகளும் புழுவின் நெளிவைப் போல் அவளுள் பெரும் சீற்றத்தையும் அருவருப்பையும் எழுப்பின. அவளுள் அடைந்த பல்லாயிரம் பேய்களும் ஒரே பேயாய் திரள ஆரம்பித்தன. என்ன அப்படி பார்க்கிறாய்? கோபமா? நியாயந்தான். உனக்கு உன் நியாயம், எனக்கு என் நியாயம். இப்பொழுது சரியாய் போய்விட்டதோன்னோ? சிந்திப்போனதை சிந்திக்காதே. இன்னமும் நான் எவ்வளவோ போயிருக்கேன், வந்திருக்கேன். வா வா. பெண்களுக்கு கோபமும் அழகாய்த்தான் இருக்கிறது. ஆனால் அந்த கோபம் புருஷர்களுடைய பொறுமைக்கு அடங்கியிருக்கும் வரைதான். அழகு மீறினால் பேய்தான். அவள் உள் திரண்டு கொண்டிருக்கும் உருவிற்கு அவள் கணவனின் வார்த்தைகளே உயிர் பொறி வைத்ததும் ஜனனி உடல் குலுங்கியது. அவள் மேல் அவன் கைகள் விழுந்தன. அவளை ஒரே வீச்சில் வாரி மார்போடு மார்பாய் இறுக அணைத்தன. அவனுடைய முரட்டுத்தனத்தில் அவள் மார்பில் தாலிப்பல் அழுந்தியது. ஜனனி திணறினாள். அவளுள் திரண்ட பூதம் அவனை ஒரு விசிறு விசிறியது. தள்ளிய வேகத்தில் கால் தடுக்கி பின்னுக்கே போய் கீழே விழுந்தான். இரும்பு கட்டிற் கால் முடிச்சில் பின்மண்டை மடேரென்று மோதியது. அடி வேகத்தில் அவன் கத்தக்கூட இல்லை. ஜனனி என மெதுவாய் முனகினான். அப்படியே தலை தொங்கிவிட்டது. மூக்கிலிருந்தும் வாயிலிருந்தும் ரத்தம் குபுகுபுத்தது. ஜனனி திக்பிரமை பிடித்து நின்றாள். ஜனனி, ஜனனி, மாப்பிள, மாப்பிள. கதவை படபடவென தட்டுகிறார்கள். கதவை திறக்கக்கூட தோன்றவில்லை. நின்றபடி இருந்தாள். கதவை உடைத்து கொண்டு உள்ளே தள்ளிக்கொண்டு புகுந்தார்கள். அவனையும் அவளையும் கண்டு பின்வாங்கினார்கள். கிட்ட போகக்கூட அஞ்சியவர்களில் ஒருவன் தைரியம் கொண்டு மாப்பிள்ளை மார்பில் கையையும் காதையும் வைத்து பார்த்தான். செத்துப்போனவர்களுக்கு செத்தது தெரிந்திராது. அவ்வளவு விரைவில் பிராணன் போயிருந்தது. ஜனனி, என்னடி? ஜனனிக்கு கண்களில் ஜலம் ஆராய் பெருக்கிற்று. ஆனால் பேச முடியவில்லை. வாய் அடைத்து விட்டது. பலே ஜனனி என்று ஒரு வெறிக்குரல் அவளுக்குள்ளே எழுந்தது. ஐயோ ஜனனி என இன்னொன்று விக்கி விக்கி அழுதது. ஜனனி, ஜனனி. அவள் திடுக்கென விழித்து கொண்டாள். இந்த நள்ளிரவில் மை இருளில் யார் அழைப்பது? அவளுள் எழுந்த வினாவிற்கு அக்குரல் உடனே பதிலளித்தது. ஆம் ஜனனி, உன்னை மீட்கத்தான் வந்தேன். ஆயினும் நீ நினைக்கும் மீட்சி அல்ல. உன்னை உனக்கு உணர்த்த வந்தேன். நீ உணர்ந்தால் நீ மீள்வாய். ஜனனி திடீரென உணர்ந்தாள். நள்ளிரவில் மை இருளில் குழல் இனிமையில் வரும் இக்குரல் வெளியினின்றி வராது, தன்னுள் இருந்துதான் வருகிறதென்று உணர்ந்தாள். இக்குரல் மௌனமாயும் அன்பாயும் அதே சமயத்தில் ஓர் அழுத்தத்துடனும் ஒலித்தது. எங்கேயோ எப்போதோ கேட்ட மாதிரி இருந்தும் இந்த புதுக்குரல் அவளுக்கு பயமாக இருந்தது. அவளையும் அறியாது அவள் நாக்கு நீ யார் என்னும் வினாவை உருவாக்க முயன்றது. நான் யார்? என்றுமே நீ பிறப்பதற்கு முன்னரே முதல் உன்னிடம் இருந்து கொண்டு உன்னிடமிருந்து என்றுமே நீங்காதிருக்கிறேன். என்னை புரியவில்லையா? நீ உன்னை புரிந்து கொண்டால் என்னை புரிந்து கொள்வாய். ஏனெனில் நீயேதான் நான். நீ என்னை கண்ணால் கண்டது மறந்தாலும் என் குரலை காதில் கேட்டது ஞாபகம் இல்லையா? என்னை கண்டதும் கேட்டதும் ஞாபகம் இல்லையானாலும் என்னை காணவும் கேட்கவும் முயன்றது கூட ஞாபகம் இல்லையா? யோசி, யோசி, நன்றாக யோசித்துப்பார். திடீரென நினைவு வந்த அதிர்ச்சியில் ஜனனிக்கு இருளில் கண்கள் அகல விரிந்தன. குத்துவிளக்கில் பிரபு! ஜனனி ஹோவென கதறினாள். ஆ, இப்பொழுது உனக்கு ஞாபகம் வருகிறது. நீ விளக்கை தூண்டிய பொழுது யாரை தூண்டுவதாக நினைத்தாய்?
உன்னையேத்தான் நீ தூண்ட முயன்றாய். நாளிடைவில் நீயாக எடுத்துக்கொண்ட பிறப்பின் மாசும் காலத்தின் துருவும் ஏற ஏற உன்னுள் இருக்கும் நான் உன்னுள் எங்கேயோ படு ஆழத்தில் புதைந்து போனேன். உன்னுள் இப்பொழுது நேர்ந்த பூகம்பத்தினால் நீயே புரண்டதால் உன்னுள் புதைந்து போன நான் இப்பொழுது வெளிவந்தேன். என்னை கைவிட்டாயே என் கடவுளே! ஜனனி, நீ என்னை விட்டு ஓடிப்போனாய். ஆனால் நீயே நானாய் இருப்பதால் உன்னை விட்டு நான் ஓட முடியாது. உன்னுடன் ஒட்டிக்கொண்டு வந்தேன். வந்த என்னையும் உன்னுள் புதைத்து விட்டாய். புதைத்தும் எனக்கு சாவு இல்லாததனால் நீ என் மேல் மண்ணை போட்டு மூடினாலும் நான் மூச்சுக்கு தவித்து கொண்டாவது இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னை புதைத்துவிட்டு என்னை கூப்பிட்டால் நான் வர முடியுமா? ஆனால் இப்பொழுது நீயே உன்னுள் புரண்டதால் நான் வெளிவந்தேன். என் கைகள் ஒடிந்திருக்கின்றன. இருந்தும் உன்னை அணைக்கத்தான் நீட்டுகிறேன். நீ நானாக இருப்பினும் நான் நானாய்த்தான் இருக்க முடியும். நான் தான். நான் நீயாக முடியாது. நீதான் நானாக முடியும். எனக்கு நானிலிருந்து மாறும் இயல்பு இல்லை. ஜனனி, நீ இதை அறி. எப்பொழுதும் நீ, என்னிலிருந்து பிறந்த நீ மறுபடியும் நானாய்க் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் மறுபடியும் உன்னில் உருவாக முடிகிறது. எங்கும் பரவி நிலையற்று உருவற்றது. உருவற்ற நிலையிலிருந்தே உருவாய் பிரிய முடியும். அவ்வுருவற்ற நிலையின் சாயையை அவ்வுருக்கள் தாங்கியிருப்பினும் அவை அவ்வுருவற்ற நிலையின் பிளவுகள்தாம். ஏனெனில் முழுமையின் துண்டங்கள் அவை. அப்பொழுது துண்டங்களின் துண்டங்கள் முழுமையின் எவ்வளவு பின்னம்! ஆகையால் ஜனனி, ஜனனம் எவ்வளவு பின்னம்! ஆயினும் துண்டங்கள் இன்னமும் துண்டமாகி பொடியாகி அப்பொடி இன்னும் பொடிந்து மறுபடியும் உருவற்ற நிலையில்தான் கலந்து விடுகின்றது. ஆகையால் ஜனனி, நீ என்னில் முழுகினால் நீயே நானாய் விடுவாய். இதுதான் உன்னின் மீட்சி. இதுதான் உன்னின் மீட்சி. மீட்சி. அந்த குரல் மறுபடியும் அவளுள் அடங்கியது, குழலின் நாதம் போல். ஜனனி 15 வருஷங்கள் சிட்சை விதிக்கப்பட்டாள். ஆனால் அவள் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பப்பட வேண்டியவளா, சிட்சைக்கு அனுப்பப்பட வேண்டியவளா என்று சரியாக தீர்மானிக்க முடியாமல் போயிற்று. வாயடைத்து போய்விட்டதால் கடைசி வரை மணவரையில் அவளுக்கும் அவள் கணவனுக்கும் இடையில் என்னதான் நடந்ததென்று அறிய முடியாமல் போயிற்று. வைத்தியர்கள் அவளை பரீட்சை பண்ணி பார்த்து மூளையில் ஏதோ அவளை அழுத்தி கொண்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். ஜனனி ஆஸ்பத்திரியிலும் சிறையிலுமாக காலத்தை மாறி மாறி கழித்தாள். ஆனால் எங்கும் அவளால் ஒருவருக்கும் இம்சை இல்லை. சாப்பாட்டை எதிரே வைத்தால் சாப்பிடுவாள். அவளுக்கு பசிக்கிறது என்று யாராவது சொன்னால்தான் அவளுக்கே தெரியும். நன்னடத்தை காரணமாக 3 வருஷ சிட்சை ரத்தாயிற்று. ஆயினும் அவளுக்கு போக்கிடமில்லாததால் அவளை வளர்த்த குடும்பம் பூண்டு கூட தெரியாமல் போய்விட்டது. ஆஸ்பத்திரியில்தான் இருந்தாள். இன்னமும் வெகுநாள் கழிந்துதான் கொஞ்சம் கொஞ்சமாய் கொச்சை கொச்சையாய் பேச்சு வந்தது. முன்னினைவு சில சமயம் இருக்கும், சில சமயம் இருக்காது. ஆகையால் பேச்சுக்களில் தொடர்பும் இருக்காது. என்னில் இருக்கும் நான், உன்னில் இருக்கும் நான், நீ இல்லாத நான், நீயே இல்லாத நீ என்று என்னென்னவோ பிதற்றிக் கொண்டிருப்பாள். ஆனால் நெற்றி குங்குமத்தையும் தாலிச்சரடையும் ஒரு நாளும் அழிக்க மறந்துவிட்டாள். சரியா போச்சு, பைத்தியங்களா! அவர் செத்துப்போனார் என்று யார் புரளி பண்றது? அவரில் இருந்த நீன்னா செத்தது. அவரில் இருக்கின்ற நான் தான் என்னைக்குமே இருக்கேனே. அவரில் இருக்கின்ற நான் தான் என்னைக்குமே இருக்கே. நான் அவரோடு தினம் பேசி கொம்மாளம் அடிச்சுட்டு தான் இருக்கேன். நான் நித்திய சுமங்கலி. எனக்கு அமங்கலமே கிடையாது. இப்படி தனக்குத்தானே கையை நீட்டி நீட்டி மிகவும் உற்சாகமாய் பேசிக் கொண்டிருப்பாள். எப்பொழுதும் சந்தோஷமாய் சிரித்த வண்ணமே இருப்பாள். கடைசியில் விடுதலையானாள். உடம்பு தேவலையாயிற்று என்றல்ல, அவளால் இனி ஆபத்தில்லை, இம்சை பண்ணாத பைத்தியம் என்று. அவளுக்கு சாப்பாட்டுக்கும் குறைவில்லை. ஏனெனில் அவளுக்கு பிக்ஷையிட்ட வீடுகள் அனைத்தும் திடீரென செழித்தன. அவள் கை நீட்டி வேண்டும் என்று கேட்டோ அல்லது தானாகவோ ஏதாவது சாமானை பெற்ற கடைகளுக்கு அன்றைய வியாபாரம் வெகு மும்முரமாய் நடக்கும். ஆகையால் அவளுக்கு அன்னமிடவும் கேட்டதையும் கேளாததையும் கொடுக்கவும் நான் நான் என்று ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டனர். அவள் கையால் ஒரு முறை உடலை தடவினால் போதும், தீராத நோய்கள் அவ்வுடலிலிருந்து பொட்டென்று உதிர்ந்து போகும். இருந்தாலும் பைத்தியம். இப்படியே ஜனனி வெகுகாலம் தொண்டு கிழமாக ஜீவித்திருந்தாள். உடல் சுருங்கி பல்லுதிர்ந்து தலைமயிர் வெண்பட்டாய் மின்ன. அப்புறம் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அவள் மத்தியான வேளையில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். மத்தியானம் பிற்பகலாயிற்று. பிற்பகல் மாலையாயிற்று. மாலை இரவாயிற்று. இரவு காலையாயிற்று. காலை பகலாயிற்று. அவள் மூக்கிலும் வாயிலும் எறும்பும் ஈயும்
தாராளமாய் புகுந்து புறப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் அவள் எழுந்திருக்கவே இல்லை. முற்றும்.